வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என் குருநாதர் பகுதி 2, ஆணவம் அப்படிங்கிற சாப்டர். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, என் வாழ்க்கையை புரட்டி போட்டது, மாற்றியது அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு ஒன்றுன்னா பார்க்கலாம். முதல்ல குறைகளையே பார்த்தல். என்னை சுற்றி உள்ள அனைத்திலும் குறைகளையே பார்த்தல். அதாவது கண்ணில் விளக்கணை விட்டுட்டு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி குறைகளையே தெரிந்தது. எப்படி அது மாறியது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆணவம் அப்படிங்கிற சாப்டரில் அம்மா என்ன எழுதியிருக்காங்கன்னு அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க. வாழ்க வளமுடன். ஆணவம் தன்னை உயர்த்தியும் மற்றவர்களை தாழ்த்தியும் நினைத்தல், பேசுதல் மட்டுமே ஆணவம் என்று நினைத்து கொண்டிருந்தேன். அப்படி பார்க்கையில் ஆணவமே இல்லாதவள் என்ற ஆணவமும் எனக்கு இருந்தது. இருண்ட குகையில் இருக்குமிடம் தெரியாமல் அப்பி கிடந்த அக்கிகள் அங்கு ஒளி புகுந்தவுடன் தாறுமாறாக பறந்து நிலை தடுமாறுதல் போல என் ஆசானின் ஞானக்கணல் எனக்குள் செலுத்தப்பட்ட பின் எனக்குள் இருக்கும் இடம் தெரியாமல் மறைந்து கிடந்த ஆணவம் தாறுமாறாக கலைந்து என்னை நிலை தடுமாறச் செய்தது. எனினும் நம்பிக்கை எனும் உறுதுணையோடு அசையாமல் உறுதியாக அந்த ஒளியை பற்றி நின்றதால் என்னை சபித்து கொண்டே அவை என்னை விட்டு அகன்றன. குரு என்பவர் தேவையில்லை என்பதைப் போல பலவேறு கொள்கைகளை எனக்குள் வளர்த்து கொண்டிருந்தேன். சின்ன வயதிலிருந்தே மற்றவர்களிடமிருந்து மாறுபட்டவள் என்ற எண்ணத்தை மற்றவர்களின் விமர்சனத்தின் அடிப்படையில் வளர்த்து கொண்டிருந்தேன். கோபம் ஒன்றுதான் என்னை சராசரி நிலையில் வைத்திருந்தது. வளர்த்தவர்களின் அளவுக்கு மீறிய கட்டுப்பாட்டினால் கசந்த மனம் எப்பொழுதும் கற்பனை உலகத்திலேயே மிதந்து கொண்டிருக்கும். நடக்கையில் கற்பனை, உட்கார்கையில் கற்பனை, படுக்கையில் கற்பனை, குடிக்கையில் கற்பனை. நான் நினைவு உலகில் இருந்த நேரமே குறைவுதான். மற்ற விஷயங்களில் போட்டால் தின்னும், வைத்தால் சுமக்கும் அந்த ரகம்தான். எந்த விருப்பு வெறுப்பும் இல்லை. இந்த நிலையில் மன வாழ்க்கை என்பதை நான் நினைத்து கூட பார்த்ததில்லை. அது எனக்கு ஒத்துவராது என்பதோடு கட்டுப்பாடற்ற சுதந்திரத்தை நான் பெரிதும் விரும்பினேன். படித்துவிட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டும், சுயமாய் இயங்க வேண்டும் என்று விரும்பினேன். என் தோழிகள் என்னை சீண்டுவார்கள். கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன் என்கிறாய், வேண்டுமானால் பார், உனக்குத்தான் எங்களுக்கு முன்னே கல்யாணம் நடக்கும் என்பார்கள். மற்ற நேரங்களில் பேச்சற்றிருக்கும் நான் விவாதம் என்று வந்துவிட்டால் ரத்தமெல்லாம் சூடேற கூச்சலிடுவேன். என்ன கூச்சலிட்டும் பாச்சா பலிக்கவில்லை. 17 வயதிலேயே திருமணம் ஏற்பாடு செய்தார்கள். அழுதேன், கதறினேன். சராசரி பெண்களின் பாசாங்காக நினைத்து ஒதுக்கிவிட்டார்கள். கசப்போடு கசப்பு சேர கண்ணில் காண்பதெல்லாம் கசப்பாகியது. பெற்றவர், வளர்த்தவர், உடன் பிறந்தவர், என் விதி. ஊரில் எத்தனையோ பெண்கள் இருக்க என்னை தேடி வந்து கட்டிக்கொண்டு அவதிப்படும் என் கணவர் அனைவரையும் நொந்து கொள்வேன். நான் இதற்காக பிறந்தவள் அல்ல அல்ல என்று ஏதோ ஒன்று எனக்குள் கூறிக்கொண்டே இருப்பதாக உணர்வேன். இந்த ஆணவத்தை உடைத்தார் என் குருநாதர். நீ இந்த வாழ்க்கைக்கு ஏற்றவள் அல்ல என்று யார் சொன்னது? இயற்கையில் எல்லாமே ஓர் இயக்க ஒழுங்கில் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவரவர் சஞ்சித பிராரப்த கர்மத்தின்படி வாழ்க்கை அமைகிறது. உன் தந்தைக்கும் தாய்க்கும் சர்க்கரை வியாதி இருந்தால் எந்த கரு அணுக்களிலிருந்து நீ உருவானாயோ அந்த அணுக்களில் அந்த பதிவு இருந்திருந்தால் நீ வேண்டாம் என்றாலும் உனக்கு சர்க்கரை வியாதி வந்துதான் தீரும். உடல் நலம் கெடக்கூடிய காரியத்தை நீ செய்திருந்தால் அந்த உடல் நலக்கேட்டையும் நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். தப்பிக்க முடியாது. அப்படி தப்பிக்க நினைத்தால் அந்த பழைய பதிவுகளுக்கு மேல் பதிவாக சூப்பர் இம்போசிஷன் வேறு நல்ல வினைகளையும் நல்ல நினைவுகளையும் கொண்டுதான் மாற்ற வேண்டும். அதைத்தான் விதியை மதியால் வெல்லலாம் என்றார்கள். ஆனால் நீயோ விதியை நொந்து நொந்து அதையும் வலிவுபடுத்தி மதியையும் கெடுத்து கொண்டிருக்கிறாய். பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் ஆகிய 4 வாழ்க்கை முறைகளும் ஒன்றுக்கொன்று உயர்ந்ததோ தாழ்ந்ததோ அல்ல. அவரவர்க்கு அமைந்த நிலையை நிறைவோடு ஏற்றுக்கொண்டு தத்தம் கடமைகளை செய்து தாமும் இன்புற்று மற்றவர்களையும் இன்புறச் செய்வதே சிறந்த கர்மயோகம். குனிந்த தலையோடு கண்களில் நீர் தாரை தாரையாக வடிய என் ஆணவம் அழிந்ததை ஒத்துக்கொண்டாலும் மறுபடியும் ஒன்று தலை தூக்குகிறது. சரி, நான் என் கடமைகளை முடிந்த மட்டும் ஒழுங்காகச் செய்கிறேன். யார் வம்புக்கும் போவதில்லை. மனதால் கூட யாருக்கும் தீங்கு நினைப்பதில்லை. ஏன் மற்றவர்கள் வம்புக்கு வருகிறார்கள்? ஏன் தீங்கு நினைக்கிறார்கள்? அப்பொழுது கோபம் வராமல் இருக்குமா என்கிறேன். ஒரு சிரிப்பு சிரிக்கிறார். அந்த சிரிப்பிலேயே நான் குறுகிவிட்டேன். இது எப்படி இருக்கிறது என்றால், நான் நேர் வழியில்தான் செல்கிறேன். வழியில் முள் கிடக்கிறது, கல் கிடக்கிறது, குழி இருக்கிறது. அவையெல்லாம் ஏன் அங்கே இருக்கின்றன? அவற்றின் மீது காலை வைப்பேன். அவை ஏன் என்னை குத்துகின்றன, கீழே விழ வைக்கின்றன என்று கேட்பது போல் இருக்கின்றது. நேர் வழியில் போனாலும் முள்ளையும் கல்லையும் குடியையும் தவிர்த்து தான் போக வேண்டும். உன் பிறப்பு வளர்ப்பு சூழ்நிலையால் அறிவுக்கு ஒன்று தவறாக தோன்றலாம். மற்றவர் சூழ்நிலைக்கு அது சரியாக தோன்றியிருக்கும். அப்படியே தவறாக இருந்தாலும் அவைகளை தவிர்த்து தான் பழக வேண்டும். அவற்றிற்கு சரியாக மல்லுக்கு நிற்கவா
அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் தோல்விகளை ஒத்துக்கொண்டாலும் மனம் லேசாக ஜில்லென்று மேலே பறப்பது போல் இருக்கிறது. என் பாதையில் வரும் குறுக்கீடுகளினால்தான் கோபம் வருகிறது. திருமணத்துக்கு பின் தொட்டதிற்கெல்லாம் குறுக்கீடு, தொட்டதிற்கெல்லாம் கோபம். அந்த கோபத்தை மற்றவர்கள் மீது காட்ட முடியாத போது சிக்கியவர்கள் கணவர், குழந்தைகள், பணியாட்கள் தான். இதற்கு ஒரு சப்பை கட்டு வேறு. அவர்களின் மீது அளவில்லாத அன்பு வைத்திருக்கிறேன். அவர்கள் நலனில் அக்கறை வைத்துள்ளேன். அவர்களுக்கு ஏதாவது ஒன்றென்றால் உருகி விடுவேன். பின் எனக்கில்லாத உரிமையா? கோபத்தில் கத்தினாலும் அடுத்த நிமிடம் அணைத்துக் கொள்கிறேன். என் கோபத்தினால் என்ன பாதிப்பு ஏற்பட்டுவிடப் போகிறது என்று. ஒரு நாள் சுவாமிகள் எங்கள் வீட்டில் தங்கியிருக்கிறார். அவரை பார்க்க நிறைய பேர் வந்து போய் கொண்டிருந்தார்கள். சாப்பாட்டு நேரம், ஒரே பரபரப்பு. அந்த நேரத்தில் தலைவாரி பின்னிவிடச் சொன்ன என் மகளிடம் சீறி விழுகிறேன். அவள் முகம் வாடியதை கவனித்தும் கூட பின்னால் சமாதானம் செய்து கொள்ளலாம் என்று விட்டுவிட்டேன். சுவாமிகள் கவனித்து விட்டார் போலிருக்கிறது. உணவு பரிமாறுகிறேன். அருகில் இருப்பவரிடம் பேச்சை ஆரம்பிக்கிறார். மனிதன் எவ்வளவு கொடுமைக்காரனாக இருக்கிறான் பாருங்கள். துஷ்ட மிருகங்கள் எத்தனையோ இருக்க மனிதனிடம் அன்பு கொண்ட சாதுவான ஆட்டையும் மாட்டையும் கோழியையும் தானே அடித்து சாப்பிடுகிறான். அவன் தீனி போட்டு வளர்த்தது இப்படி தின்பதற்குத்தான் என்றால் அதைவிட கொடுமை என்ன இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே மந்தகாசமான பார்வை வேறு. இது எனக்குத்தான் என்று முதலிலேயே பட்டுவிட்டது. பரிமாறிக்கொண்டிருந்ததை அருகில் இருந்தவர் கையில் திணித்துவிட்டு அங்கிருந்து ஓடியே போய்விட்டேன். பரபரப்பில் ஒதுங்கி சோர்ந்து கிடந்த மகளை கட்டிப்பிடித்து கொண்டு அழுதேன். முன்பு ஏன் சீறினேன் என்று தெரியாதது போல் இப்பொழுது ஏன் அழுகிறேன் என்பதும் தெரியாமல், பாவம் அம்மாவுக்கு ஏதோ கோளாறு என்று பரிதாபத்தோடு என்னை கட்டிப்பிடித்து கொண்டு பார்த்தாள் என் மகள். நம் விரோதிகளை விட நம் மீது அன்பு வைத்திருப்பவர்களை நோகச் செய்வது எத்தனை கொடிய செயல் என்பதை அன்றுதான் உணர்ந்தேன். நம் கோபத்தினால் அவர்கள் மனதில் ஏற்படுத்தப்படும் துன்ப அலை அவர்கள் விரும்பாவிட்டாலும் நமக்கு சாபமாகத்தான் அமையும். அப்படி பார்த்தால் எத்தனை சாபங்களை ஏற்றிருக்கிறேன். 10 பிறவிகள் எடுத்தாலும் தீரா. ஆனாலும் பிராயச்சித்தம் என்பதையும் சொல்கிறார்களே. என் தவற்றை உணர்ந்து நான் விட்ட கண்ணீர் பெரும்பகுதி பாவங்களை அடித்து கொண்டு போயிருக்கும். மீதியை மேல்பதிவாக அவர்கள் மனதை என் அன்பால் குளிர வைத்து தீர்த்து கொள்வது என்று முடிவு செய்கிறேன். என்ன விளக்கம் கிடைத்தாலும் பழக்கத்தை மாற்றிக்கொள்வது கடினமாகத்தான் இருக்கிறது. கோபம் வந்தாலும் பல்லை கடித்து கொண்டு வார்த்தையை வெளிவிடாமல் காத்துக்கொள்கிறேன். கோபமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துவிட்டது. சாதாரணமாக பேச்சற்றவளாக இருக்கும் நான் விவாதம் என்று வந்துவிட்டால் பேய் பிடித்தவள் போல் ஆகிவிடுவேன். எனக்கு ஒன்று சரி என்று பட்டுவிட்டால் அதற்கு எதிரான கருத்துக்களை மூர்க்கத்தனமாக எதிர்ப்பேன். என் கருத்துக்கள் பலருக்கு சரியாக பட்டாலும் என் உணர்ச்சி வசப்பட்ட கத்தல் கேட்பவர்களுக்கு அச்சத்தையும் அருவருப்பையும் ஏற்படுத்தும். எனக்கே பின்னர் வெட்கமாக போய் இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் இப்படியே விட்டுவிட்டுத்தானே தவறான கருத்துக்கள் மலிந்து விட்டன என்ற இருமாப்பு வேறு. ஏதோ நான் தான் உலகையே மாற்றிவிட பிறந்தவள் போல. இதற்கான சுவாமிகளின் அறிவுரை, விவாதத்துக்கு போகாதே. ஒவ்வொருவரும் அவரவர் பிறப்பு, வளர்ப்பு, வயது, சூழ்நிலை, அறிவு, அனுபவத்திற்கேற்ப ஒரு கருத்தை கொண்டிருக்கிறார்கள். விவாதத்தினால் ஒருவர் கருத்தை மற்றவர் ஏற்றுக்கொண்டார் என்ற சரித்திரமே கிடையாது. விவாதத்தில் தோற்றால் மனம் வாடுகிறாய், தவிர எத்தனை உயிர் சக்தி விரயம். விவாதத்தில் வென்றால் ஒரு நட்பை இழக்கிறாய். ஆக இரண்டுமே பெரிய இழப்புதான். வேறு பழக்கங்களை மாற்றிக்கொள்ள சிரமப்பட்டாலும் இந்த பழக்கத்தை சட்டென விட்டுவிட்டேன். ஏனென்றால் எந்த காரணத்துக்காகவும் யாருடைய நட்பையும் இழக்க நான் தயாராக இல்லை. தனியொரு மனிதர் குணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்ற பாரதியின் ஆவேசம் எனக்கும் இருந்தது. எதிலும் மிதவாதத்தையே ஆதரிக்கும் நான் இந்த விஷயத்தில் தீவிரவாதத்தையே விரும்பினேன். வேறு எந்த செயலையும் என்னால் செய்ய முடியாவிட்டாலும் என்னால் முடிந்த போது முடிந்த உதவியை தேவையானவருக்கு செய்வது என்று ஆரம்பித்தேன். அதிலும் பொருள் உதவிதான் என்னால் செய்ய முடிந்தது. பொருளுதவி பெறுபவர்கள் எப்போதும் மனநிறைவு பெறுவதில்லை. மேலும் அதிக உதவியையே எதிர்பார்த்தனர். திறந்த வாய் மறுபடியும் திறந்து கொண்டேதான் இருந்தது. மூடவும் இல்லை. மூட வேண்டும் என்ற முயற்சியும் இல்லை. தவறு செய்கிறோம் என்ற உணர்வு எனக்கு எழுந்தது. ஐயமிட்டு உண் என்றவர்கள் ஏற்பது இகழ்ச்சி என்றும் சொல்லியிருக்கிறார்கள். ஈயன இரத்தல் இழிந்தன்று, ஈயனென்றால் அதனினும் இழிந்தன்று, கொள்ளென கொடுத்தல் உயர்ந்தன்று, கொள்ளெனென்றால் அதனினும் உயர்ந்தன்று என்றும் பாடியிருக்கிறார்கள். அந்த தன்மானம் இப்பொழுது எங்கே போயிற்று? பசித்தவனுக்கு உணவிடுவதும் கிணற்றில் விழுந்தவனுக்கு கை கொடுப்பதும் ஞாலத்திலும் மானப்பெரிய உதவி. ஆனால் மறுபடியும் பசித்திருப்பவனுக்கு உணவிடுவதும் மறுபடியும் கிணற்றில் விழுந்து கொண்டே இருப்பவனுக்கு கை கொடுப்பதும் உதவியா? என் குருநாதரின் தெளிவான விளக்கம் கிடைத்தது. உதவி என்பது ஒரு கூரிய ஆயுதம் போன்றது.
அதை உபயோகப்படுத்த தெரிந்தவர்கள் உபயோகப்படுத்த வேண்டிய நேரத்தில் மட்டும் உபயோகப்படுத்தினால்தான் நன்மை கிட்டும். எல்லோரும் எல்லா நேரத்திலும் பயன்படுத்தினால் தீய விளைவுகளே பெருகும். பசி, பட்டினி, வறுமை, துன்பம் என்பன அறியாமையாலும் சோம்பலினாலும் வினைப்பதிவுகளாலும் ஏற்படுகின்றன. இதை அவரவர்கள் முயன்றுதான் மாற்றிக்கொள்ள வேண்டும். கட்டி கொடுத்த சோறும் சொல்லிக் கொடுத்த சொல்லும் எத்தனை நாளைக்கு வரும்? சுயமுயற்சி இல்லாதவர்களுக்கு செய்யப்படும் உதவி காய்ந்த பாலை நிலத்தில் விழும் மழைத்துளி தரையை தொடும் முன்னே ஆவியாகி மேலே போய்விடுவதற்கு ஒப்பாகும். இளன் என்னும் எவ்வம் உரையாமல் ஈதல் குலனுடையான் கண்ணே உள என்று வள்ளுவ பெருந்தகை இதைத்தான் குறிப்பிடுகிறார். அவன் இல்லை என்று மறுபடியும் யாரையும் போய் கேட்காத அளவுக்கு செய்யப்படும் மாற்றம்தான் உதவி. மற்றவை கேட்பவர்களது தன்மானத்தை தன்னம்பிக்கையை அறுத்தெறியக்கூடியவை. திரும்பி பார்க்கிறேன், இதுவரை நான் செய்ததாக நினைக்கும் உதவிகள் யாராவது ஒருவருக்கு தன்னம்பிக்கையும் தன்மானத்தையும் கொடுத்திருக்கின்றனவா? மருந்துக்கு ஒன்றோ இரண்டோ உண்டு. நான் பள்ளியில் படித்து கொண்டிருந்த பொழுது எங்கள் பள்ளிக்கு அப்பொழுது கல்வி இயக்குநராக இருந்த பத்மஸ்ரீ நேத்து சுந்தரவடிவேலு அவர்கள் வந்திருந்தார். தான் வெளிநாடு சென்று அங்குள்ள கல்விக்கூடங்களுக்கு சென்ற அனுபவத்தை சொல்லிக் கொண்டிருந்தார். அப்படி ஒரு ஆரம்ப பள்ளிக்கு சென்றபோது அங்கு சிறுமிகள் நோட்டு புத்தகத்தில் எழுதி கொண்டிருந்தார்களாம். இவர் ஒரு சிறுமியிடம், நீங்கள் எப்பொழுதும் நோட்டு புத்தகத்தில் தான் எழுதுவீர்களா என்று கேட்டாராம். ஆமாம் என்றதோ, உங்கள் நாட்டு குழந்தைகள் என்று திருப்பி கேட்டார்களாம். ஸ்லேட்டில் என்றாராம். அப்பொழுது ஆரம்ப பள்ளிகளில் ஸ்லேட்டில் தான் எழுதுவார்கள். அவள் மறுபடியும் ஏன் என்றாளாம். இவர் சட்டென வேறு எதுவும் சொல்ல தெரியாமல் வசதி இல்லை என்றாராம். அவள் முகம் வாடிப்போய் ஓடி சென்று தன் நோட்டு புத்தகத்தில் கையில் அகப்பட்ட தாள்களை கிழித்து கொண்டு வந்து கொடுத்து, இதை கொண்டு போய் உங்கள் நாட்டு குழந்தைகளுக்கு கொடுங்கள் என்றாளாம். அந்த பிஞ்சு குழந்தையின் அறியாமையில்தான் நான் உதவி என்று நினைத்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறேன். அடிப்படை பிரச்சனை மாறினால் ஒழிய ஒரு நேர சாப்பாடோ துணிமணியோ 5ஓ 10ஓ எந்த மாற்றத்தையும் நிகழ்த்த முடியாது என்பதை புரிந்து கொண்டேன். இவ்விதமாக என்னிடம் குடிகொண்டிருந்த ஆணவம் என்னிடமிருந்து பிரியா விடை பெற்றது. வாழ்க வளமுடன். அம்மா ஆணவத்தை பற்றி எழுதியிருக்கதை படித்தோம் இல்லையா? ஸோ என்னுடைய மாற்றத்துக்கு வருவோம். அதாவது குறைகளையே பார்த்தல். அதிலிருந்து எப்படி வந்தது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவுகளை பார்க்க தொடங்கும் போது என்னோட மனம் அந்த மனதில் இருக்க குறை போய் மனதில் ஒரு நிறைவு எழ ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டார்ட் ஆகும். இதில் ஃபஸ்ட் பாயிண்ட்டாக நான் இன்றைக்கி இதை சொல்லியிருக்கேன். ஸோ இன்னும் வரும் காலங்களில் அம்மாவோடதையும் நம்ம தொடர்ந்து படிப்போம். என்னிடம் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டன இந்த மனவளக்கலை பயிற்சியால் அப்படின்னு சொல்லிட்டும் பார்க்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நம் மனம் நம் வசம். வாழ்க வளமுடன்.